Example 3.25. Solve the equation x cube minus 5x squared minus 4x plus 20 equal to 0. இங்கே நம்மளுக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 3 ஆன்சர்ஸ் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷன் ஜென்ரலாக ஏதாவது ஒரு ரூட் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா போதும். சிந்தட்டிக் டிவிஷனில் போட்டு நம்ம ஆன்சரை சால்வ் பண்ணிடலாம். அந்த ஒரு ரூட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும், 0 கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா ஈவன் பவர்ஸ் அந்த பவரு அதனுடைய கோஎஃபிஷியன்ஸு, ஆட் பவர் அதனுடைய கோஎஃபிஷியன்ஸு அது ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா +1 -1 ஆன்சராக இருக்கும். இங்கே நம்மளுக்கு ரெண்டுமே நாட் பாசிபிள். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் ரூட் தியரம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ரேஷ்னல் ரூட் தியரம், ஓகே, இதைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். இந்த ரேஷ்னல் ரூட் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனுடைய பாசிபிலிட்டிஸை செக் பண்ணுறது. அதை P/Q ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. P டிவைசஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் Q divisors of coefficient of x cube. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். அதான் அதனுடைய பாசிபிலிட்டிஸ். இப்போ ஃபஸ்ட்டு P-யோட ஆன்சர் எடுத்துக்கிறோம். அப்போ 20யோட டிவைசஸ் +or -1 +or -2 +or -4 +or -5 +or -10 +or -20 இதெல்லாம் 20யோட டிவைசஸ். Q 1 தான். அப்போ 1 +or -1 மட்டும் தான் டிவைட் பண்ணும். அப்போ நம்ம இப்போ B/Q அப்படின்னா எல்லாத்துக்குமே டினாமினேட்டரில் +or-1 தான். அப்போ +or-1 +or-2 +or-4 +or-5 +or-10 +or-20. அப்போ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ், எக்ஸாக்ட் ஆன்சர் கிடையாது. இது எல்லாமே பாசிபிள் ரூட்ஸ். ஓகே, அப்போ அந்த B/Q டேர்மில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கோ அதில் ஏதோ தான் என்னவா இருக்க போகுது, இந்த கியூப் ரூட்டோட ஆன்சராக இருக்க போகுது. அப்போ இதிலேருந்து நம்ம ஒன்று எடுக்கிறோம். +1 -1 வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அந்த கண்டிஷனை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் 2 எடுத்துக்கிறோம். அப்போ சிந்தட்டிக் மெத்தடு. ஓகே, இப்போ 2ஆல் தான் என்ன பண்ண போகிறோம், அந்த ஆன்சரை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஆர்டராக எடுத்து எழுதிக்கிறணும். 1 -5 -4 20. ஓகே, ஃபஸ்ட்டு என்ட்ரியை அப்படியே எழுதிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இந்த என்ட்ரி கூட 2-ஐ மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 ஆன்சர் -3. மறுபடியும் 2-ஐ மல்டிபிள் பண்ணோம்னா -6 -10 -20. அப்போ இந்த மாதிரி லாஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 0 கிடைக்கணும். அப்படி 0 கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்த அந்த x = 2 அப்படிங்கிறது கம்பல்சரியாக இஸ் ஒன் ஆஃப் த ஆன்சர், அதாவது ஒன் ஆஃப் த ரூட்ஸ். ஓகே, அப்போ ஒரு ரூட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம், x = 1. நெக்ஸ்ட்டு அந்த ரிமைனிங் டேர்ம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். கியூபிக் ஈக்குவேஷனில் ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுனால அடுத்தது குவாட்ரட்டிக்காக நம்மளுக்கு மாறிடும். அப்போ 1, அப்போ x² -3x -10 = 0. ஓகே, இந்த நம்பர்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடணும். அப்போ நார்மல் ஐ மெத்தட் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் பண்ணால் -10, சம் பண்ணால் -3. அப்போ 5 × 2. ஓகே, -5, 2. இப்போ இதை நம்ம ஃபேக்டராக எழுதணும் அப்படின்னா x -5 x + 2 which is equal to 0. நெக்ஸ்ட்டு எக்ஸோட ஆன்சர் x = +5 x = -2. அப்போ நம்மளுக்கு இந்த B/Q அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்குது, பாசிபிள் ரூட்ஸு. அதுலேருந்து நம்மளுக்கு 3 மட்டும்தான் ஆன்சராக வரும்.
இந்த த்ரீயுமே அதுக்குள்ளே இருக்கும். ஓகே, அப்போ இது ஜஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு சிந்தட்டிக் மெத்தடை வச்சு சால்வ் பண்ணிட வேண்டியதான்.